எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் உள்ள இவர் ராகு பகவான். இந்த ராகு பகவான் நவக்கிரகத்தில் 9 நவக்கிரகத்தில் முக்கியமானவர். இவருடைய தண்டனைகள் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு அளவே கிடையாது. சொல்றதுக்கு அளவு இல்லைன்னா எதனால அளந்துற கடலை கூட அளந்துடலாம். இவருடைய தண்டனைக்கு அளவே கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணியிருப்போம், இவர் அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்குறா, நம்ம எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த ராகுன்றவர் எப்படி பூமியில தோன்றாருன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை குறிப்பா பெண்களை குறிக்கிறவர். அந்த பெண்மையை சரியான முறையில மனைவியை ஆக்கி, மனைவியா ஒரு பெண்ணை தாலி கட்டி குடும்பம் நடத்தி அதை நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா அது நம்ம மனைவி. அதே மாதிரி ஒரு பெண்ணை ஏமாத்தி அபகரிச்சு அவங்கள செய்யக்கூடாத தவற செஞ்சிட்டோம்னா அதுதான் ராகு. அந்த இடத்துல ராகு இருப்பார். அப்ப அந்த அந்த தொட்டதின் பாவத்தினால விளைவை இவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, பெண் கிடைக்காது, திருமணத்துக்கு பெண் கிடைக்காது, பெண் சுகம் கிடைக்காது. அப்ப எந்த இடத்துல இவர் தண்டனை ஆரம்பிக்கிறாருன்னா, எந்த மனிதனா இருந்தாலும் பெண் விஷயத்துல கொஞ்சம் சபலம் தட்டதான் செய்யும். ஆனா அதை முறை தவறி போயிட்டா அப்படின்னா அவனுக்கு அந்த பெண்ணே ராகுவா பிறந்துருவார். அந்த பெண்ணே ராகுவா வந்துடும். அப்ப அவன் வரும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில போராட்டம் வெடிச்சிடும். அவன் பெண்ணுடைய அணிவிக்க முடியாது. அந்த பெண் ராகு மாதிரி பாம்பு மாதிரி அவனை கொத்தும். அது மனைவியா மாறி அவனை கொத்தும். பிள்ளையா மாறி பெண்ணா பிறந்து நம்மளை கொத்தும். அடுத்த பெண்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அத மாதிரி இந்த பெண்ணை அனுமதி இல்லாம சூறையாடுனா, அதை தவறுதா நடந்தா இவர் நிற்பார். இவர் தான் கேட்பார், வேற எந்த கிரகமும் கேட்காது. அப்ப அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பவர் இவர் கொடுத்திருக்காரு. பெண்ணு தான் ராகு, ராகு தான் பெண். அப்ப அந்த பெண் ஒரு பாம்பு அது பாட்டுக்கு போகும், சுபமானதுதான் பாம்பு. ஆனா அதை அடிக்க நம்ம கம்பு எடுத்துட்டோம்னா அது நம்ம கொத்திடும். அதே மாதிரிதான் பெண்ணும். அதை நம்ம ஏமாத்திடுறோம். ஏமாத்தினது விளைவா அவர் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறார். அது இப்ப ஏமாத்தினாலும் சரி, எப்ப போன ஜென்மத்துல ஏமாத்தி இருந்தாலும் சரி, போன ஜென்மத்துல ஏமாத்த இந்த ஜென்மத்துல அந்த பெண் அந்த பாம்பு ரூபத்துல வந்துடும். எனக்கு மனைவியால நிம்மதி கிடையாதுங்க, மனைவினால இருந்தும் புரோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. அப்ப அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா